ஓம் சாந்தி 21-2-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மலாம் இறைய மாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டுமெனில் புத்தியுடன் தொடர்பு சிறிது கூட வேறெங்கும் அலையக்கூடாது. பாஸ் வித் ஆனர் ஆகணும்னா நம்மளோட புத்தி ஒரு பாபாட்ட தான் இருக்கணும், கனெக்ஷன். வேற எந்த விஷயத்திலையும் அலையக்கூடாதுன்றாரு. ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும், எப்போதும் ஒரு பாபாவோட நினைவு இருக்கணும். தேகத்தை நினைவு செய்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம தேகத்தை நினைக்கிறோம், மற்றவங்க தேகத்தை நினைக்கிறோம்னாலே நம்மளால உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு சொல்றாரு. கேள்வி, அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது? பதில், ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து ஒரு தந்தையினோடராக ஆவது, இதுதான் பெரிய லட்சியம்ன்றாரு. வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது, தேக அபிமானம் முற்றிலும் நீங்கி விடுவது, இதுதான் உயர்ந்த லட்சியமாகும்னு சொல்றாரு. தேக அபிமானமே நீங்கிடணும், யாரோட நினைவும் வரக்கூடாது, ஒரு பாபாவுடைய நினைவுல தான் இருக்கணும். மற்ற எல்லாமே உயிரோட இருந்துகிட்டே நம்ம இறந்த நிலையை அடையணும், இதுதான் உயர்ந்த லட்சியம் சொல்றாரு. நிரந்தரமாக ஆத்மா அபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும், இதுவே மிகப்பெரிய லட்சியமாகும். இதன் மூலம் கர்மாதித் நிலையை பிராப்தியாக அடைவீர்கள். இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா, நிரந்தரமா ஆத்மா அபிமானி நிலையில வந்துட்டோம்னா நமக்கு கர்ம கணக்குகள்லாம் முடிஞ்சிடும். கர்ம கணக்குங்கள்லாம் முடிஞ்சு கர்மாதீத நிலையை நம்ம இங்கேயே பிராப்தியா அடைவோம்னு சொல்றாரு. பாட்டு, நீ அன்பு கடலாக இருக்கிறாய், பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. இப்போது இந்த பாட்டு கூட தவறாகும்னு சொல்றார் பாபா. ஏன்னா அன்பிற்கு பதிலாக அங்க என்ன வரணும்னா ஞான கடல் என்றுதான் இருக்க வேண்டும். அன்பு என்பது லோட்டா, குவளைக்குள் இருக்க முடியாது. அன்பை நம்மளால ஒரு இதுல புடிச்சு வைக்க முடியாது. அன்பை ஒரு குவளையில நம்மளால புடிச்சு வைக்க முடியாது. கங்கை நீர் தான் நம்ம குவளையில இருக்கும். ஆக இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகுன்றாரு. இது தவறானது, அது சரியானதாகும் சொல்றாரு. முதலில் தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். ஃபர்ஸ்ட் நமக்கு பாபா ஞானத்துலதான் கடலா இருக்கார். ஞானத்தை தான் சொல்றாரு. குழந்தைகளிடத்தில் சிறிது ஞானம் இருந்தாலும் உயர்ந்த பதவியை பலனாக அடைகின்றனர். யார்கிட்டலாம் கொஞ்சம் ஞானம் இருந்தாலே போதும், உயர்ந்த பதவியை பலனாக அடைகிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது நாம் சைத்தன்யா தில்வாடா கோயிலில் இருப்பவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்போது நாம சைத்தன்யமான தில்வாடா கோயில்ல இருக்கிறவங்க நம்ம தான். மதுபன்ல இருக்கிற நம்ம தான் உயிரோட்டமான தில்வாடா கோயில்ல இருக்கிறவங்க. ஆனா அங்க ஜடமான தில்வாடா கோயில் இருக்குது ராஜஸ்தான்ல, மதுபன்ல இருக்கு. அது சைத்தன்யமான உணர்வுள்ள தில்வாடா ஆகும் சொல்றாரு. ஆனா இது நம்ம மதுபன்ல எல்லாருமே உணர்வுள்ள உயிரோட்டமான தில்வாடா ஆகும் சொல்றாரு. எதுவும் ஆச்சரியம் அல்லவா? அங்க கோயில்ல நினைவு சின்னதா இருக்கு, ஆனா இங்க அந்த கோயிலுடைய உண்மையான ஜடம் மூர்த்திகள் நம்ம தான் சொல்றாரு. அங்க ஜடம்தான் இருக்கு, இங்க நம்ம உண்மையான சைத்தன்யமான உணர்வுள்ளவங்களா நம்ம இங்க இருக்கணும்னு சொல்றாரு. எங்கு ஜடத்தின் நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் சைத்தன்யமாக அமர்கிறீர்கள் சொல்றாரு. பாருங்க, எந்த இடத்துல அந்த ஜட நினைவு சின்னம், அங்க அந்த தர்மத்துக்காரவங்க அவங்க கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஜெயினர்கள் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஜெயின் டெம்பிள் தான் அது தில்வாடா கோயில். மற்றபடி அது பார்த்தீங்கன்னா நம்மளோட நினைவு சின்னமாக இருக்குது. மகாவீர், அப்புறம் அந்த ஆதி தேவியோடைய கோயிலாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது. ஆனால் அங்கே நீங்கள் இப்போ அதே இடத்துல நீங்கள் உயிரோட்டமாக சைத்தன்யமாக அமர்கிறீர்கள் சொல்கிறாரு. ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் ஆகும் சொல்கிறாரு. இங்க பகவானே கற்பிக்கின்றார். இது காட்லி யூனிவர்சிட்டி, கடவுளே சொல்லிக் கொடுக்கிறார். இதை விட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். இப்போ யாருக்கும் இதோட அருமை தெரியல, போக போக இதை விட ஒரு உயர்ந்த யூனிவர்சிட்டி எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லி நாளடைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. இதுதான் உண்மையான சைத்தன்ய தில்வாடா கோயில் என்பதையும் நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் உண்மையான சைத்தன்ய தில்வாடா கோயில்ட்டு எல்லாரும் நாளடைவில் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. இந்த தில்வாடா கோயில் உங்களது மிக சரியான நினைவு சின்னமாகும். தில்வாடா கோயில் நம்ம போய் பார்த்தா தெரியும். அதில் அதே எல்லாரும் கண்ணை திறந்து யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்து எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்து யோகா பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே சொர்க்கம் காமிச்சிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய சரியான நினைவு சின்னமாகும் சொல்றாரு. மேலே சூரியவம்சி சந்திரவம்சத்தினர் இருக்கின்றனர். கீழே ஆதிதேவன் ஆதிதேவி மற்றும் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றனர்.
இவரது பெயர் பிரம்மா, பிறகு சரஸ்வதி. பிரம்மாவின் குழந்தை ஆவார். சரஸ்வதி வந்து பிரம்மாவுடைய குழந்தை ஆவார் சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் எனில் அவசியம் கோப கோபியர்கள் இருப்பார்கள் அல்லவா? அது ஜட சிலைகள் தான். யார் கடந்த காலத்தில் இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப யாராவது இருந்துட்டு வாழ்ந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உடனே அவங்க இறந்த பிறகு அவங்க சிலை வைப்பாங்க. அது மாதிரிதான் காந்தியடிகள், இந்த மாதிரி கண்ணகி இவங்களுக்கெல்லாம் சிலை வச்சிருக்காங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அது மாதிரிதான் இதுவும் சிலைகள். யார் வந்து ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருக்காங்களோ அவங்களுடைய சிலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அது. இப்பவே நம்மளே அதை பார்க்குறோம்னு சொல்லி சொல்றாரு. யாராவது இறக்கின்றனர் எனில் உடனேயே அவர்களுக்கு சிலை வைத்து விடுறாங்க இல்லையா? அவரது பதவி சரித்திரம் பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது. தொழிலை பற்றி அறியவில்லை எனில் பிறகு அந்த சிலையானது எந்த காரியத்துக்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது. இப்போ யாராக இருந்தாலும் இறந்தா உடனே சொல்ல வச்சிடறாங்க. அவங்களோட பதவி, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எதுவும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. தொழில் பற்றியே தெரிஞ்சுக்கலன்னா அந்த சிலை எந்த காரியத்திற்கு உதவும்னு சொல்லி உதவாததாக ஆகிறது சொல்றாரு. இன்னார் இந்த காரியம் செய்திருக்கின்றார் என்பது தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் வந்து நம்மளால இவங்க இந்தந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த தேவதைகளின் கோயில்கள் உள்ளன. அதே மாதிரி இப்போ இந்த லட்சுமி நாராயணன் கோயில், அம்மன் கோயிலெலாம் இருக்கு இல்லையா? ஆனால் இவர்களது தொழில் சரித்திரம் பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஏன் கோயில் வச்சு கட்டி அவ்வளோ பூஜை செய்கிறாங்க, அவங்களோட தொழில் என்ன, அவங்களுடைய சரித்திரம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை கூட யாருமே அறியவில்லை. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரின் சரித்திரத்தையும் அறிவீர்கள் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து எல்லார பத்தியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பிகே ஆகி யாரை பூஜிக்கிறார்களோ அவர்களின் முக்கியமானவர்கள் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். சிவராத்திரி கொண்டாடுகின்றனர் எனில் அவசியம் அவர் அவதாரம் எடுத்திருக்கணும். சிவராத்திரி கொண்டாடுறாங்கன்னா கண்டிப்பா அவரு வந்திருக்கணும்ல, பூமிக்கு அவதாரம் எடுத்திருக்கணும். ஆனால் எப்போது எடுத்தார், அவர் வந்து என்ன செய்தார் என்பது யாருக்குமே தெரியாது. சிவன் எப்போ வந்தாரு, வந்து என்ன காரியம் செய்தார்னு யாருக்கும் தெரியாது. சிவனின் கூடவே இருப்பவர் பிரம்மா. ஆதிதேவன் மற்றும் ஆதிதேவி யார்? அவர்களுக்கு எவ்வளவு புஜங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? பிரம்மாவுக்கு 1000 கைகள், அப்படிதான் எவ்வளோ கைகள் காமிச்சிருக்காங்க. ஏன் காமிச்சிருக்காங்க? ஏனெனில் வளர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? ஏன்னா பிரம்மா மூலமா ஸ்தாபனை நடந்து இப்ப நிறைய பிரம்மா குமாரிகள் வந்து உலகம் ஃபுல்லா உருவாகுறாங்க இல்லையா? வளர்ச்சி ஏற்படுது. அதனாலதான் அவரோட கைகள் காமிச்சிருக்கு. ஏன்னா அவர் ஒருத்தரே இந்த ஞானத்தை போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அவர் கருவியா மற்றவங்களை சூஸ் பண்ணி நிறைய பேர் இதுல உருவாகுறாங்க. அவங்க மூலமா அந்த ஞானம் வந்து உலகம் ஃபுல்லா பரவுது. 800 கோடி பேருக்கும் இந்த ஞானம் வந்து போயாகணும் இல்லையா? அதனால அவ்வளோ ஹேண்ட்ஸ் தேவைப்படுது. அதனால வளர்ச்சி ஏற்படுகிறதுன்றாரு. அதனால தான் அவருக்கு அவ்வளோ கைகள் காமிச்சிருக்காங்க. பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் எவ்வளவு விரிவாக்கம் ஏற்படுகிறது. 100 புஜங்கள் 1000 புஜங்கள் உடையவர் என்று பிரம்மாவுக்கு தான் கூறுகின்றனர். விஷ்ணு அல்லது சங்கரருக்கு அந்த மாதிரி சொல்வது கிடையாது. அந்த அளவுக்கு புஜங்கள் உடையவர் என்று கூற மாட்டார்கள். பிரம்மாவிற்கு ஏன் கூறுகின்றனர்? இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர்கள் அல்லவா? அதனால அப்படி சொல்றாங்க. இது புஜங்களுக்கான விஷயம் கிடையாது, இது கைகள் கிடையாது. பிரம்மா குமாரிகள் அந்த கையா வந்து அவங்க ஸ்தூலமா சொல்லிட்டாங்க. ஆனா அவர் மூலமா உருவாகிற வம்சாவளிகள் எவ்வளவு பேருன்னு சொல்றாரு. 1000 புஜங்கள் உடைய பிரம்மா என்று அவர்கள் கூறலாம், ஆனால் பொருளை புரிந்து கொள்வது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. 1000 புஜங்களை உடைய பிரம்மான்ட்டு சொல்லுவாங்க அவங்க, இருந்தாலும் பொருளை புரிஞ்சுக்கலன்றாரு. பிரம்மாவிற்கு எவ்வளவு புஜங்கள் உள்ளன என்பதை இப்போது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள். பிரம்மாவுக்கு எத்தனை புஜங்கள் இருக்குதுன்றதை இப்போது நம்ம வந்து பிராக்டிக்கலா பார்க்கணுன்றார். இது எல்லையற்ற புஜங்கள் ஆகும். பிரஜாபிதா பிரம்மாவை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர், ஆனால் தொழில் பற்றி யாரும் அறியவில்லை. பிரம்மாவை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, ஆனா அவர் என்ன தொழில் செய்யறாருன்ட்டு யாரும் தெரிஞ்சுக்கல. ஆத்மாவிற்கு புஜங்களே இருக்காது. இப்ப ஆத்மாவுக்கு கை இருக்குமா? சரீரத்துலதான் கை இருக்கும்ன்றாரு. இவ்வளவு கோடிக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறாங்க எனில் அவருக்கு எவ்வளவு புஜங்கள் இருக்கும்? ஆனால் முதலில் ஞானத்தை முழுமையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் இந்த விஷயங்களை கூற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் மற்றவங்க சொல்லணுன்றாரு. முதல் முக்கியமான விஷயம் ஒன்றுதான். தந்தை சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணுன்றாரு. பிறகு ஞான கடல் என்று கூட பாடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அளவற்ற கருத்துக்களை பாபா கூறுகின்றார். இந்த அனைத்து கருத்துக்களும் நினைவில் வைத்திருக்க முடியாது. இப்ப பாருங்க, இந்த முரளி தினம் 4 பேஜ் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றாரு, ஆனா எல்லாத்தையும் புத்தியில வச்சிருக்க முடியாது இல்லையா? சாரத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள முடியும். ஆனா சாரம் என்னன்னா
ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கிறதா சாரமே. கடைசியில் இந்த மண்மனாபவ என்பதுதான் சாரமாக ஆகிடும். இவ்வளோ நம்ம படிச்சாலும் இந்த கர்மாதி தடைஞ்சு நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது நமக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா, நானு மற்றும் பாபா, அவ்வளவுதான். ஆத்மானா வந்தேன், திரும்பி போக போறேன் பாபா கிட்ட, பரமாத்மாட்ட போக போறேன். இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அவரை நினைக்கணும், ஆத்மா பரமாத்மாவை நினைக்கணும். இது மட்டும்தான் கடைசியில சாரமாக ஆகிருன்றாரு. ஞான கடல் என்று கிருஷ்ணரை கூற மாட்டோம், அவர் படைப்பு ஆகும். கிருஷ்ணரை ஒருபோதும் நம்ம ஞானக்கடல் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவரு படைப்பு, அவர் படைப்பவர் கிடையாது. படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை. அவர் தந்தை தான் அனைவருக்கும் ஆசி கொடுப்பார் இல்லையா, வீட்டுக்கு கூட அழைத்து செல்வார். தந்தை மற்றும் ஆத்மாக்களின் வீடு அமைதியான வீடாகும் சொல்றாரு. அப்பா மற்றும் ஆத்மாக்கள் குழந்தைகளோட வீடு அமைதியான வீடாகும். விஷ்ணுபுரியை தந்தையின் வீடு என்று கூற மாட்டோம் சொல்றாரு. விஷ்ணுபுரிய சொர்க்கத்தை நம்ம அப்பா வீடுன்ட்டு சொல்ல மாட்டோம். வீடு பரந்தாமம் தான், மூலவதனம் ஆகும். அங்குதான் ஆத்மாக்கள் வசிக்கின்றன, அங்குதான் எல்லாரும் சோல்ஸும் வசிக்கிறாங்கன்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் புத்திசாலி குழந்தைகள் தான் தாரணை செய்ய முடியும். யார் புத்திசாலியோ இதை அவங்க தான் புரிஞ்சிக்க முடியுன்றாரு. இவ்வளவு முழு ஞானத்தையும் யாரும் புத்தியில் நினைவு வைத்துக் கொள்ள முடியாது. இவ்வளவு தினம் தினம் இவ்வளோ ஞானம் சொல்றாருல, இது எல்லாமே ஒருத்தவங்க புத்தியில நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதுன்றார். அந்த அளவிற்கு காகிதங்களிலும் உங்களால் எழுதவும் முடியாதுன்றாரு. இந்த அனைத்து முறையிலையும் அனைவரிடமிருந்தும் ஒன்று சேர்ந்தால் இந்த ஹாலை விட பெரிதாக ஆகிறோன்றாரு. இந்த முரளி எல்லார் புத்தியிலும் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்தோன்னா ஆளே நம்பிடும்ன்றாரு. அந்த படிப்பிலும் எத்தனை புத்தகங்கள் உள்ளன. தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்பு சாரம் புத்தியில் அமர்ந்து விடுகின்றது. சாதாரண அந்த ஸ்கூல்ல படிக்கிறோம்ல, அதுல கூட அவ்வளோ புக்ஸ், அது பாஸ் ஆன பிறகு நமக்கு அந்த சாரம் தான் புத்தியில பதிஞ்சிரும். வக்கீலுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுகின்றனர். ஒரு பிறவிக்காக அல்ப கால சுகம் கிடைத்து விடுகிறது. வக்கீலுக்கு பாஸ் பண்ணோம்னா அந்த ஒரு பிறவில வக்கீல் ஆயிடும், அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு பிறவிக்கு தான் வைக்கல, அடுத்த பிறவில அது மாதிரி ஆக முடியாது. அது அழியக்கூடிய வருமானமாகும். ஆனா உங்களுக்கு எதிர்காலத்துக்காக இந்த அழிவற்ற வருமானம் தந்தையே சேவிக்கின்றார். மற்றபடி குருமார்கள் அனைவரும் அழியக்கூடிய வருமானத்தை சேவிக்கின்றனர். விநாசம் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது, வருமானமும் குறைந்து விடுகிறது சொல்றார். இப்ப விநாசம் அப்படியே கிட்டக வர வர வருமானமும் குறைஞ்சிட்டே போகுதுன்றாரு. வருமானம் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்று நீங்க கூறுவீர்கள், ஆனால் அவ்வாறு கிடையாதுன்றாரு. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். போக விநாசம் நெருங்கும் போது எல்லாமே அழிஞ்சிரும்ன்றாரு. முன்பு அரசர் போன்றவர்களின் வருமானத்தில் நடைபெற்று வந்தன. முன்னாடிலாம் அரசர்கள் இருந்தாங்க, அவங்களோட வருமானத்துல எல்லாமே நடந்தது. இப்போது அவர்களும் கிடையாது. உங்களது வருமானம் எவ்வளவு காலத்திற்கு வரும் சொல்றாரு. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம்தான். இந்த உலகில் யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்பது நீங்கள் அறிவீர்கள். உங்களிலும் வரிசைக்கிரமாக தான் தாரணை ஏற்படுகிறது, புரிதல் ஏற்படுகிறது. சிலரால் முற்றிலும் புரிய வைக்க முடிவதும் கிடையாது. சிலர் ஞானத்தை படிக்கிறாங்க, ஆனா மற்றவங்க புரிய வைக்க முடிவது கிடையாது. நான் உற்றார் உறவினருக்கு புரிய வைக்கின்றோம் என்று சிலர் சொல்றாங்க. சிலர் நாங்க எங்க உற்றார் உறவினருக்கு புரிய வைக்கிறோன்றாங்க. அதுவும் அல்ப காலம் ஆகிவிடுகிறது அல்லவான்றாரு. கண்காட்சி போன்றவர்களில் மற்றவர்களுக்கு ஏன் புரிய வைப்பது கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சரி, நம்ம ஞானத்தை படிக்கிறோம், மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்றோம், ஆனா கண்காட்சிக்கு போயிட்டு ஏன் உங்களால மற்றவங்க புரிய வைக்கிறது கிடையாது? ஏன்னா முழு தாரணையே கிடையாதுன்றாரு. படிக்கிற முறையிலேயே நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்றதே கிடையாது, தாரணையே இல்லைன்றாரு. புத்தியிலையும் அது நல்லா பதியல, முழு தாரணையே இல்லைன்றாரு. தன்னை அதி புத்திசாலி என்று நினைத்து கொள்ளக்கூடாது அல்லவான்னு சொல்றாரு. பாருங்க, நம்மள அதி புத்திசாலி நம்ம நினைச்சே கூடாதுன்றாரு. சேவையில் ஆர்வம் இருக்கிறது எனில் யார் நன்றாக புரிய வைக்கிறார்களோ அவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும் சொல்றாரு. உங்களுக்கு சேவையில் ஆர்வம் இருக்குன்னா யார் நல்லா ஞானத்தை படிச்சு புரிய வைக்கிறாங்களோ அவங்கள சொல்றத கேட்கணும். உயர்ந்த பதவி ஏற்படுத்துவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் எனில் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? உங்களை லட்சுமி நாராயணன் ஆக வைக்கிறதுக்காக வந்திருக்காருன்னா அவர் சொல்றதை கேட்கணும் இல்லையா? பாபா சொல்றதை கேட்கணும், முயற்சியும் செய்யணும் இல்லையா? ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு லக்கு இல்லைன்னா அவங்க ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்கன்றார். பிறகு பதவியும் குறைஞ்சிரும். டிராமா படி ராஜ்யம் ஸ்தாபனை இப்போ ஆகிட்டு இருக்குது. அதில் அனைத்து வகையினரும் தேவைப்படுவார் இல்லையா? சிலர் நல்ல பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாக இருப்பாங்க, சிலர் குறைவானவர்களாகவும் இருப்பாங்க என்று குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். பிரஜைகள்லே ஏழை பிரஜை பணக்கார பிரஜைன்னு கூட உருவாகிறாங்க இல்லையான்றார். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நான் ராஜயோகம் கற்பிக்க வந்திருக்கிறேன்ட்டு சொல்றாரு. தில்வாடா கோயிலில் ராஜாக்களின் சித்திரம் இருக்கிறது அல்லவா? இப்ப தில்வாடா கோயில்ல கூட ராஜாக்களோட சித்திரம்லாம் இருக்குது. யார் பூஜை நிலையில் இருந்தார்களோ அவர்களே பிறகு பூஜாரிகளாக ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
ராஜா ராணி என்ற பதவி உயர்ந்ததல்லவா? பிறகு விகார மார்க்கத்தில் வரும்பொழுதும் ராஜாக்கள், அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கின்றனர். துவாபர யுகத்திலிருந்து கூட அப்புறம் விகாரத்துல வந்துடுறாங்க. அப்ப கூட ராஜாக்களும் இருக்கிறாங்க தான். பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம், பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஜெகநாத் கோயிலில் அனைவருக்கும் கிரீடம் காண்பித்திருக்கின்றனர் சொல்றாரு. பிரஜைகளுக்கு கிரீடம் இருக்காது. கிரீடமுடைய ராஜாக்களும் விகாரிகளாக காண்பிக்கின்றனர். ஜெகநாத் கோயில கிரீடமுடைய ராஜாக்களை கூட விகாரிகளா காண்பிக்கிறாங்க. சுகம் செல்வம் அவர்களிடத்தில் அதிகம் இருக்கும் சொல்றாரு. அந்த கிரீடமுடைய ராஜாக்கள்கிட்ட சுகம் இருக்கும், செல்வம் எல்லாமே அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா தூய்மை இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் சுகமா இருப்பாங்க, செல்வமும் அவங்கள்ட்ட அதிகமா இருக்குன்றாரு. செல்வத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படுகின்றது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ராஜாக்களுக்கு இடையே செல்வத்துல மாற்றம் இருக்குன்னு சொல்றாரு. ஏற்ற இறக்கம் ஏற்படுகின்றது. தங்க மாளிகைக்கும் வெள்ளி மாளிகைக்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவான்னு சொல்றாரு. அதாவது லட்சுமி நாராயணன் எங்க, ராமர் சீதை எங்க, அப்ப தங்க மாளிகையில வாழறதுக்கும் வெள்ளி மாளிகைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால செல்வத்துல ஏற்ற இறக்கம் ஏற்படுதுன்றாரு. ஆக தந்தை குழந்தைகளுக்கு சொல்றாரு, நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கன்னு சொல்றாரு. ராஜாக்களிடத்தில் அதிக சுகம் இருக்கும், இருப்பினும் பதவியில் வரிசை கிரமம் தான் இருக்குதுன்றாரு. இப்போ நம்ம படிக்கிறோம், நம்மளோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு பதவி கிடைக்குது. நீங்க லட்சுமி நாராயணாவும் ஆக முடியல, ராமர் சீதையும் ஆக முடியல, துவாபரகத்துல ஒற்றை கிரீட ராஜாக்களாகவும் ஆக முடியும். அதிக சுகம் உங்களுக்கு ராஜாக்களத்தை தான் இருக்குன்றாரு. இருந்தாலும் நீங்க பதவியில வரிசை கிரமம் தான் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. முயற்சி செய்து கொண்டே இருங்கள், சோம்பலுடையவர்களாக ஆகிடாதீங்கன்ட்டு தந்தை சதா இப்ப கூறுகின்றார். நாடகப்படி இவரது சத்கதியானது இவ்வளவுதான் ஏற்படும் என்பதை முயற்சியை வைத்து புரிந்து கொள்ளலாம் சொல்றாரு. இப்போ டிராமா படி நம்ம எந்த மாதிரி பதவி அடைவோன்றது நம்ம முயற்சியை பார்த்தே புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு. தனது சத்கதிக்காக ஸ்ரீமத் படி தான் நடக்க வேண்டும். இப்ப நல்ல கதி அடையணும்னா நம்ம பாபா சொல்ற வழிபடி சரியா நடக்கணும். அவர் என்ன ஸ்ரீமத் அமிர்த வேலைன்னா எழுந்திருக்கணும். அமிர்த வேலை எழுந்தாதான் அந்த ஆழ் மனசுல ஆத்மான்றது பதியும். இல்லைன்னா உடல் உணர்வுலே தான் நம்ம இருப்போம். எதுக்காக அமிர்த வேலை ஏந்திருக்க சொல்றாருன்னா, அந்த ஆத்ம உணர்வு வர்றதுக்காக தான். ஆழ்மனம் அது நல்லா ஏந்திருக்கும் போது நமக்கு அந்த தூக்க கலக்கம்னா அது ஆழ் மனசு. அந்த ஆழ் மனசுல பாபா நினைவு வந்தாதான் நம்ம சரீரம் விடும் போது பாபா நினைவு வரும். அதனால்தான் அந்த அமிர்த வேலை நேரத்துல பாபா எழுந்துச்சு உட்கார சொல்றாரு, அவரை நினைக்க சொல்றாரு. அந்த டைம்ல நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்ப பாபா நினைவுல பாவமும் சீக்கிரம் அழிஞ்சிரும். அதுக்காக தான் அமிர்த வேலை சொல்லியிருக்காரு. அமிர்த வேலையை முடிச்சுட்டு அப்பவே முரளி படிக்கணும். முரளி அப்ப படிக்கும் போது நல்லா புத்தியில பதியும். அப்பதான் நம்ம அதை ஃபாலோவும் பண்ண முடியும். அப்புறம் முழு நாளும் பாபா நினைவும் நமக்கு நிலைச்சிருக்கும். அதனால நிறைய இந்த ஸ்ரீமத் படி நடந்தாதான் நல்ல கதி கிடைக்கின்றாரு. ஆசிரியரின் வழிப்படி மாணவர்கள் நடக்கவில்லை எனில் எதற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவாங்கன்றாரு. இப்போ பாபா சொல்ற வழிப்படி ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கணும் இல்லையா? இப்போ டீச்சர் ஸ்கூல்ல சொல்றதை ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கலைன்னா எதுக்குமே உதவாதவங்களும் ஆயிடுறாங்க. அதே மாதிரிதான் இங்கேன்றாரு. அனைவரும் வரிசைப்படியான முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்றது, டிராமா படி எல்லாரும் வரிசைப்படி தான் நடக்கிறாங்கன்றார். முயற்சி பண்றாங்க. என்னால் இது செய்ய முடியாது என்று யாராவது சொல்றாங்க எனில் பிறகு அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள் சொல்றாரு. இப்ப பாபா ஏதாவது சொல்றாருன்னா அது என்னால செய்ய முடியாதுன்றாங்கன்னா அவங்க என்ன கத்துக்குவாங்கன்றாரு. கற்றுக்கொண்டு புத்திசாலியாக ஆக வேண்டும். இப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டு புத்திசாலி ஆகணும். இவர்கள் நன்றாக புரிய வைக்கின்றனர். ஆனால் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து தந்தையுடராக ஆக வேண்டும். வேற யாருடைய நினைவும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம நல்லா ஞானத்தெல்லாம் புரிய வைக்கிறோம். இருந்தாலும் நம்ம உயிரோட இருந்துகிட்டே இறந்து பாபாவுடையரா ஆகணும். வேற யாருடைய நினைவு வெறும் பாபா தான் ஞாபகம் வரணும். வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. தேகாபிமானம் நீங்கிவிட வேண்டும். இது உயர்ந்த லட்சியமாகும் சொல்றாரு. அதாவது இது சித்தி வீட்டுக்கு போற மாதிரி இல்லைன்னு பாபா அடிக்கடி சொல்லுவாரு. நம்ம என்னமோ சாதாரணமா பக்தி மார்க்கம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இது ரொம்ப முயற்சி செய்யணுன்றாரு. அனைத்தையும் மறக்க வேண்டும். எல்லாத்தையும் மறக்கணும். முழுமையாக ஆத்மாபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும். முழுசா நம்ம ஆத்ம உணர்வு வந்துடணுன்றாரு. இது மிகப்பெரிய லட்சியமாகும் சொல்றாரு. அங்கு ஆத்மாக்கள் அசரீரியாக இருப்பாங்க. பிறகு இங்கு தேகத்தை தாரணை செய்கிறது. ஆத்மா பரந்தாமத்துல புள்ளியா இருக்குது. அப்புறம் எப்ப கீழே வருதோ அப்பதான் உடல் எடுத்து தாரணை செய்துன்றாரு. இப்போது மீண்டும் இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை அசரீரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம திரும்ப உல்டாவா இங்கிருந்து அங்க போறோம். அதனால இப்ப உடல்ல இருந்து தேகாபிமானத்தை விட்டுட்டு உங்களை புள்ளின்னு புரிஞ்சுக்கோங்க, அசரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த பயிற்சி பண்ணதான் உடலை விட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த முயற்சி மிகவும் உயர்ந்ததுன்றாரு.
தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கர்மாதீத நிலையில இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ தன்னை புள்ளியா நினைச்சுக்கிட்டு கர்மாதீத நிலையில இருக்கணும். பாம்பிற்கு அறிவு இருக்கிறது அல்லவா, அந்த பாம்பு அதுக்கு கூட அறிவு இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது, பழைய ட்ரெஸ் என்னதுன்னு பிடிச்சி வச்சுக்குது இல்லையா, பழைய ஆடையை விட்டு விடுகிறது, அந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு ஆடை மாட்டிக்குது இல்லையா. அது மாதிரி நம்மளும் இந்த தேக அபிமானத்தை விட்டுணுன்றாரு. ஆக நீங்கள் தேக அபிமானத்திலிருந்து எவ்வளவு விடுபட வேண்டும் சொல்றாரு. மூலவதனத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக தான் இருப்பீர்கள், பரந்தாமத்துல நீங்க ஆத்மா அபிமானிகளாக தான் இருப்பீங்கன்னு சொல்றாரு. இங்கு தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, இங்க நீங்க தேகத்திலே இருங்க, அந்த தேகத்திலே இருந்துக்கிட்டு உங்களை நீங்களே ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்றாரு. தேக அபிமானம் நீங்கி விட வேண்டும். இப்போ உங்களுடைய இந்த தேகம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது உங்க புத்தியில இருந்து போயிடணும். எவ்வளவு பெரிய பரீட்சை பகவான் சுயம் கற்பிக்க வேண்டியிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பர். இதை கடவுளே தான் நம்மளை விடுவிக்கிறார். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என்னுடையவராக இப்போ ஆகுங்கள் சொல்றாரு. இப்போ நம்ம ஈஸியா இந்த சோல் கான்சியஸ் வரணும்னா அவரை நினைச்சா போதும். பரமாத்மாவை நினைச்சு நம்ம இந்த உடல் உணர்வுல இருந்து வெளியே வரணும். தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுட்டு என்னுடையராக இப்ப ஆகுங்கள். ஆனா நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடியதான் அந்த கடைசியா பாபா நினைவு நம்ம கொண்டு வந்துடணும். அப்படியே உடல்ல இருந்தாலும் வேற எங்கேயும் புத்தி மாட்டாம பாபா நினைவுலயே கொண்டு வரணும். அதுக்கு நீண்ட கால பயிற்சி செஞ்சாதான் கடைசியில நமக்கு டக்குன்னு விட்டுட்டு போக முடியும். இதை நான் கடைசியா பாத்துக்கிறேன், கடைசியா நான் போயிடுவேன் அப்படிலாம் நினைக்க முடியாது. எதுவுமே ஒரு பயிற்சி வேணும், ப்ராக்டிஸ் இருந்தாதான் கடைசியில அது நிரந்தரமா நம்மளால பண்ண முடியும். அதனாலதான் இப்பவே பயிற்சி செய்ய சொல்றாரு. தன்னை நிராகார ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று வேற யாரும் இவ்வாறு கூற முடியாது. கடவுளை தவிர உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, புள்ளிதான் நீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த பொருளின் உணர்வும் இப்ப இருக்கக்கூடாதுன்றாரு. நீங்க எந்த பொருளோ எதையுமே நீங்க போகும்போது எடுத்துட்டு போக போறது இல்ல. எல்லாருக்குமே இது தெரியும், பக்தியில கூட தெரியும். போகும்போது நம்ம எதுவும் எடுத்துட்டு போக போறது இல்ல. அதனால எந்த ஒரு உணர்வும் இருக்கக்கூடாது. மாயை ஒருவருக்கொருவரின் தேகத்தில் அதிகமாக மாட்ட வைத்து விடுகிறது. ஆனாலும் என்ன பண்றது, இந்த மாயா புத்தியில வந்துருது இல்லையா, அதனால மத்தவங்க மேல அதிகமா போய் மாட்ட வைக்குதுன்றாரு. அதனால தான் பாபா சொல்றாரு, இந்த சாக்காரத்தையும் இந்த பிரம்மா பாபா கூட நீங்க நினைவு செய்யக்கூடாது. பிரம்மா பாபாவோட எல்லாம் சிவபாபா வராரு, பிரம்மா பார்த்தா சிவபாபா ஞாபகம் தான் வரும். இருந்தாலும் நீங்க அவரை கூட நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் தங்களது தேகத்தையும் மறக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். உங்க உடம்பே நீங்க மறக்கணும், அதே விட்டுட்டு தான் போக போறோம். அப்புறம் இந்த உடலெல்லாம் எதுக்கு, மற்றவங்க உடலை நினைக்காதீங்க, எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க, நீங்களே ஆத்மா தான் தனியா போக போறீங்கன்றாரு. ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அதுல அதிக முயற்சி இருக்கிறதுன்னு சொல்றாரு. மாயை நல்ல குழந்தைகளையும் கூட பேருருவத்தில் மாட்ட வைத்து விடுகிறது. மாயா என்ன பண்ணுதுன்னா, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாபாக்கு அவங்கள கூட போய் மாட்ட வைக்குது, பேருருவத்துல மாட்ட வைக்குதுன்றாரு. இந்த பழக்கம் மிகவும் கெட்டதுன்றாரு. இந்த மாதிரி போய் சரீரத்துல மாட்டிக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம்ன்றாரு. சரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதங்களை நினைவு செய்வதாக ஆகிவிடுகிறது. உடம்ப பாக்குறீங்கன்னா அஞ்சு பூதங்களை நினைவு செய்வது அர்த்தம்ன்றாரு. ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று நான் கூறுகிறேன். பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா சொல்றாரு, ஒரு சிவபாபா மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. நீங்கள் 5 பூதங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப நம்ம எல்லாருமே அந்த உடம்ப தான் பார்த்து எல்லாரும் உடம்பா பார்த்துட்டு உடம்பா நினைவு செய்யறோம். தேகத்தின் மீது முற்றிலும் பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்த தேகத்தை நம்ம அதையே நினைக்கிறோம், அப்புறம் அந்த தேகம் போயிடுச்சுன்னா உட்காந்து அழுகுறோம். அதான் சொல்றாரு, தேகத்தின் மீது முற்றிலும் பட்டுதல் இருக்கக்கூடாது. பிராமண இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவரது பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இப்ப நிமித்த சகோதரி யாரா, சிஸ்டர் பிரதர் யாரா சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க நல்லா சொல்லி தராங்க, அவங்க ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க, அவங்க பாபாவோட ஞானத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாபா தான் அவங்க மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால அவங்க பேர் ரூபத்துல போய் மாட்டிக்கூடாதுன்னு சொல்றாரு. பாபா தான் சொல்றாருன்னு கேட்கணும். அடிக்கடி சொல்லியிருக்காருல்ல, சிவபாபா லீவ் போடுறது இல்ல. அவரு அவருக்கு உடம்பே இல்லை, அதனால உடம்பு சரியில்லாம போகலாம் கிடையாது, லீவு போட மாட்டாரு. அதனால அவர் தான் சொல்றாருன்னு எடுத்துக்கங்கன்றாரு. ஆத்மா அபிமானி ஆவதில் தான் முயற்சியே இருக்குது. இங்க முக்கியமான விஷயமே சோல் கான்சியஸ்ல வர்றதுதான் சொல்றாரு. பாபாவிற்கு பல குழந்தைகள் சார்ட் அனுப்பி வைக்கிறாங்க, நிறைய பேர் சார்ட் எழுதுறாங்க டெய்லி. ஆனால் அதன் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது. ஆனா நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம், இவ்வளவுதான் நினைவு செய்யறோம், இன்னும் இவ்வளவு நேரம் நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர்றதே கிடையாதுன்றாரு. நான் சிவபாபாவை தவிர வேற யாரையும் நினைவு செய்வது கிடையாது என்று சிலர் சொல்றாங்க. இல்ல என்ன சொல்றாங்க, நான் பாபாவை தவிர வேற யாருமே நினைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பொய், அவங்களுக்கே தெரியல.
அவங்க உற்றார் உறவினர்களை தான் நினைக்கிறாங்க. ஆனா அது கூட தெரியல அவங்களுக்கு. ஆனா சொல்லிக்கிறாங்க, நான் சிவபாபாவை தான் நினைக்கிறேன்ட்டு. ஆனால் துளியளவும் நினைவு செய்வதே கிடையாது என்பதை தந்தை அறிவார். ஆனா பாபாவுக்கு தெரியுமா? இப்ப நம்ம அவரை நினைக்கிறோன்னா அவருக்கு தெரியும்ல. அவருக்கு தான் வரவே இல்லை. என்னை நினைக்கிற அந்த நினைவு வந்து என்கிட்ட வரவே இல்லை. அப்புறம் பொய் சொல்றாங்கன்றாரு. துளி அளவும் நினைவு செய்யறதே கிடையாது. என்ன முழு நாளும் தேகாபிமானம் உற்றார் உறவினர்ல தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. இல்ல சாப்பாடு பொருள் இல்ல ஏதாவது மற்றதுல ஏதாவது ஈர்ப்புல போய் மாட்டிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து சொல்லுவாங்க, நான் டெய்லி பாபா தான் நினைக்கிறேன்ட்டு. நினைவில் தான் அதிக முயற்சி இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதுல எல்லாத்தையும் விட நம்ம படிக்கிறோம், ஞானம் கேட்குறோம், இதெல்லாம் விட சேவை செய்யறோம், எல்லாத்தையும் விட பாபாவை நினைக்கிறதுல தான் அதிக முயற்சி இருக்குதுன்றாரு. எதிலாவது மாட்டிக்கொள்கிறீர்கள். அதாவது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மாயாவுடைய ஈர்ப்புல போய் மாட்டிக்கிறாங்கன்றார். தேகதாரிகளை நினைவு செய்வது என்பது 5 பூதங்களை நினைப்பதாகும் பாபா சொல்றாரு. தேகதாரிகளை நினைக்கிறீங்கன்னா 5 தத்துவங்களை நினைவு செய்கிற மாதிரின்றாரு. இது பூத பூஜை என்று சொல்லப்படுகிறது. 5 தத்துவங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்ப போயிட்டு நீங்க நினைக்கிறீங்க, பக்தி செய்றீங்க, அதை போய் காலை கழுவி குடிக்கிறீங்க அப்படின்னா அது பூத பூஜைன்னு சொல்றாரு. பூதத்தை நினைவு செய்றீங்க. இங்கு நீங்கள் ஒரே ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நீங்க ஆத்மா புள்ளி, பாபாவும் புள்ளி, அவரை தான் நினைவு செய்யணும். இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட பூஜையெல்லாம் விட்டுடுங்கன்றாரு. பூஜைக்கான விஷயமே கிடையாதுன்னு சொல்றாரு. பக்தியின் பெயர் அடையாளம் மறைந்து விடுகிறது. இப்ப நம்ம ஞானம் கிடைக்க கிடைக்க பக்தியோட பெயர் அடையாளமே மறைஞ்சிருது. பிறகு ஏன் சிலைகளை நினைவு செய்ய வேண்டும்? உடம்பே நினைக்காதீங்கன்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த மண்ணாலான சிலைகளை நினைக்கணுன்றாரு. அதுவும் மண்ணால் செய்யப்பட்டதாகும்ன்றாரு. இவை அனைத்தும் கூட நாடகத்தில் பதிவாகிறது என தந்தை கூறுகிறார். இந்த பக்தி கூட டிராமால இருக்கு. இப்போது மீண்டும் உங்களை பூஜாரிலிருந்து பூஜைக்குரியவராக நான் ஆக்குகின்றேன். ஒரு தந்தையை தவிர வேற எந்த சரீரத்தையும் நீங்க நினைவு செய்யக்கூடாதுன்றாரு. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு சரீரமும் தூய்மையாக கிடைக்கும் பாபா சொல்றாரு. நம்ம எப்ப தூய்மை ஆகிறோமோ அப்ப நமக்கு உடம்பு கூட தூய்மையா கிடைக்கும்ன்றாரு. இப்போது இந்த சரீரம் கூட தூய்மை கிடையாது. இப்போ நம்ம இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது தூய்மையான சரீரமே கிடையாது. முதலில் ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வரும்பொழுது சரீரம் அதன்படிதான் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆத்மா சதோ பிரதானமா இருக்குது. சதோ பிரதானமா இருக்கும்போது சதோ பிரதானமா கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சதோ ரஜோ தமோல வரும்போது அந்த சரீரம் கூட அது மாதிரிதான் கிடைக்குதுன்றாரு. இப்போது உங்களது ஆத்மா தூய்மையாகி கொண்டே செல்கிறது. ஆனால் சரீரம் இப்போது தூய்மை ஆகாதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஆத்மா பாபா நினைச்சு நினைச்சு தூய்மையாகிட்டே போகிறோம். ஆனா நம்மளுடைய உடம்பு அப்படியேதான் இருக்குது. உடம்புல அதனாலதான் நோய் அதெல்லாம் வருதுன்னா, ஏன் நான் பாபான்னு நினைக்கிறேன் அப்ப கூட எனக்கு நோயெல்லாம் வருது, ஏன் இந்த உடம்பு இப்படி எல்லாம் தொந்தரவு கொடுக்குதுன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்க தமோ பிரதான உடம்பு தானே அது. நீங்க தமோ பிரதான ஆத்மாவா இருக்கும்போது இந்த உடம்புல தானே இருந்தீங்க. இப்ப நீங்க தூய்மையாயிட்டே வரீங்க பாபாவை நினைச்சு. ஆனா உடம்பு தமோ பிரதானமான உடம்பு தானே, அதனால அது சரீரம் தூய்மை ஆகாதுன்றாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாப்பாடு ஃபுட்டெல்லாம் மாற்றும் போது ஓரளவுக்கு சரீரம் அந்த ரொம்ப ரியாக்ஷன் இல்லாம இருக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்றாரு. நம்ம தூய்மையானாலும் இந்த உடம்பு தூய்மையாகாது. அதனால இந்த உடலை விட்டு தான் நம்ம போகணுன்றாரு. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். யார் நன்றாக புரிந்து கொண்டு புரிய வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் புத்தியில் தான் இந்த கருத்துக்கள்லாம் அமரும். இப்ப யாரு நல்லா ஞானத்தை புரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்களோ அவங்க புத்தியில தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் அமருன்றார். சதோ பிரதானமாக ஆத்மா தான் ஆக வேண்டும். அப்ப தூய்மையா ஆத்மா தான் ஆகும், இந்த உடம்பு ஆகாது இல்லையா. தந்தையை நினைவு செய்வதில் தான் அதிக முயற்சி இருக்கிறதுன்றாரு. இப்போ பாபா நினைக்கிறதுல தான் நிறைய முயற்சி இருக்குன்றாரு. சிலருக்கு துளி அளவு கூட நினைவு இருப்பதே கிடையாது. நிறைய பேர் பாபா நினைக்கிறதே கிடையாதுன்றாரு. மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டுமெனில் புத்தி யோகம் சிறிதும் எங்கும் அலையக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது பாஸ் வித் ஆனர் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் பண்ணோன்னா புத்தி யோகம் கொஞ்சம் கூட எங்கும் அலப்பாயக்கூடாதுன்றாரு. ஒரு தந்தை நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். எப்பவுமே பாபா பாபான்னு தான் இருக்கணும். ஆனால் குழந்தைகளின் புத்தியானது அணைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனால் பாபா மேலேருந்து பார்க்குறாரு, நிறைய பேருக்கு நிறைய அலப்பாயுது. எந்த அளவு பலரை தனக்கு சமமாக ஆக்குவீர்களோ அந்த அளவுக்கு தான் பதவி கிடைக்கும். எப்போ நீங்கள் மாதிரி மற்றவங்களையும் உங்களை மாதிரியே மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லட்சுமி நாராயணன் பதவி கிடைக்கும். தேகத்தை நினைவு செய்பவர்கள் ஒருபோதும் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் தேகத்தை பாக்குறீங்களோ நீங்க நல்ல உயர்ந்த பதவியெல்லாம் அடைய முடியாதுன்ட்டார். இங்கு நேர்மையுடன் தேர்ச்சி அடைய வேண்டும். இங்க பாஸ் வித் ஆனர் ஆகணும். முயற்சியின்றி இந்த பதவி எப்படி அடைய முடியும்? அப்ப முயற்சி செஞ்சாதானே. அதான் தண்ணி கூட நம்மளே நம்ம போயிட்டு எடுத்து குடிச்சாதான் அது
உள்ளே போகும் இல்லையா, நம்மளே போய் எடுத்து குடிக்கணும். அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் எஃபோர்ட்டாவது போடணும். அதுவே தண்ணி டம்ளரே தானாக நம்மக்கிட்ட வராது இல்லையா, நம்ம ஏஞ்சி போய் எடுத்து தான் குடிக்கணும். அதை மாதிரி தான் முயற்சி செய்யாமல் எந்த பதவியும் அடைய முடியாது. எப்படி அடைய முடியும்னு சொல்கிறார். அப்போ ஆத்மா அபிமானி பயிற்சி செய்யணும். சும்மாவே அப்படியே முரளி கேட்டோம் அப்படியே இருந்துடக்கூடாது, பயிற்சியும் செய்யணுன்றாரு. தேகத்தை நினை செய்பவர்கள் எந்த முயற்சியும் செய்ய முடியாது. அதான் ஆனாலும் எப்பவுமே தேகமாக நினச்சிக்கிட்டு தேகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னா நம்மளால் எந்த முயற்சியும் செய்ய முடியாதுன்றார். தந்தை கூறுகின்றார், முயற்சி செய்பவர்களை பின்பற்றுங்கள். யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்க, தினமும் சார்ட் வைக்கிறாங்க, தினமும் அமிர்த வேலை பண்ணுறாங்க, டெய்லி முரளி படித்து மற்றவங்க சொல்கிறாங்க, தினமும் டிராஃபிக் கண்ட்ரோலில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. யார் ஏதாவது சார்ட்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ சுத்தமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. யார் முயற்சியாளர்களோ அவங்களோட இருங்கன்றார். இந்த பிரம்மா பாபா கூட முயற்சியாளர் அல்லவா, அவர் தான் எல்லாமே செஞ்சார். பிரம்மா பாபா பயிற்சிகள்லாம் ஃபஸ்ட்டு அவர் தான் செஞ்சது. ஆத்மா பயிற்சி செஞ்சார். ஆத்மாவாக பார்க்கறது ஃபஸ்ட்டு, தன்னை ஆத்மான்னு உணர்கிற பயிற்சி. அந்த உடல் ஒரு காரு, நம்ம ஒரு டிரைவரு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இந்த உடல் ஒரு வாடகை வீடு, நம்ம இந்த வாடகை வீடெல்லாம் தங்கி இருக்கிறோம், விருந்தாளி, அந்த மாதிரி பயிற்சி பண்ணுறது. அப்போ இந்த உடலை நான் இயக்கிற இந்த சக்தி, நான் நெற்றி புருவத்தில் இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு 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 விதவிதமான பயிற்சியெல்லாம் பாபா செஞ்சார். அந்த மாதிரி கூட நம்ம ஒரு நாளும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு விதவிதமாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் முயற்சியாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து இருங்கன்றாரு. இது மிகவும் விசித்திரமான ஞானமாகும். இது ஒரு வித்தியாசமான ஞானம் சொல்றாரு. உலகில் யாருக்கும் இது தெரியாது. ஆத்மாவர்கள் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது யாருடைய புத்தியிலும் அமராது. இதெல்லாம் இப்ப பாபா ஆத்மாவை மாத்திட்டு இருக்கிறாரு. எப்படிலாம் மாறுறாங்க ஆத்மா, இதெல்லாம் யாருடைய புத்தியிலும் அமராதுன்றாரு. இவை அனைத்தும் குப்தமான முயற்சியாகும். ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் முயற்சி செய்கிறோன்றது வெளி உலகத்துக்கே தெரியாது. எல்லாமே பாபா குப்தமாக பண்ண வைக்கிறாரு. பாபாவும் குப்தமானவர். நீங்கள் ராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக அடையிறீங்க, சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. நம்ம சண்டை போட்டெல்லாம் இங்கே ராஜ்யம் பிடிக்கலன்றாரு. ஞானம் மற்றும் யோகாவுக்கான விஷயம்தான். நம்ம முரளி கேட்குறோம், முரளியில் சொன்னதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்ரீமத் படி நடந்து அவர் சொல்கிற பயிற்சியெல்லாம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் குப்தமாக பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி நம்ம சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகிறதில்ல. நான் யாரிடத்திலும் சண்டையிடுவது கிடையாது சொல்கிறாரு. நாம் இப்போ யார்கிட்டையும் சண்டை போடுறதில்ல. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மா அசுத்தமாக சரீரமும் கூட தூய்மை இழந்து விடுகிறதுன்றாரு. அப்போ ஆத்மா தான் எல்லாமே தப்பு பண்ணுது, அதால தான் அதுக்கு உடம்பு கூட அது மாதிரி கிடைக்குதுன்றாரு. ஆத்மா தூய்மையாகி இப்போ செல்ல வேண்டும். இப்போ ஆத்மா நம்ம பாபா நினைவுல இருந்து தூய்மையாகி இந்த உடலை இங்கே விட்டுட்டு அந்த வால் நட்சத்திரம் மாதிரி வாழை விட்டுட்டு போகணுன்றாரு. அதிக முயற்சி இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனால் இது சாதாரணது கிடையாது, ஏதோ சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. ரொம்ப முயற்சி செய்யணுன்றாரு. யார் யார் முயற்சி செய்கிறாங்க என்பது பாபா புரிந்து கொள்வார். பாபாவுக்கு மேலேருந்து பார்த்தே தெரிஞ்சுக்குவார் யார் யார் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்கன்ட்டு. இது சிவபாபாவின் பண்டாரா ஆகும் சொல்கிறாரு. சிவபாபாவின் பண்டாராவில் நீங்கள் இப்போ சேவை செய்கிறீங்க. சேவை செய்யலைன்னா மிக சிறிய பதவி தான் நீங்கள் அடைவீங்க. தந்தையிடம் சேவைக்காக வந்திருக்கிறீங்க, ஆனால் சேவை செய்யவில்லைனில் என்ன பதவி கிடைக்கும் சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்ம சென்டருக்கு போயிட்டோம், சென்டரில் சமர்ப்பணம் ஆயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம அங்கே சேவை செய்யணும். சேவை செய்யலைன்னா அப்புறம் என்ன பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் வேலைக்காரன் போன்றவர்களாக ஆவார்கள் அல்லவா. இங்க பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. இதுல ராஜா, ராணி, வேலைக்காரர்கள், பிரஜைகள் எல்லாருமே உருவாகுறாங்க. அப்ப வேலையே செய்யலைன்னா நம்ம அங்க போய் வேலைக்காரனா தான் ஆவோம்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் ராவணனின் மீது வெற்றி அடைகிறீர்கள். மாயா மீது நம்ம வெற்றி அடைகிறோம். இந்த சோம்பேறித்தனம், பயம், கவலை இதெல்லாம் கூட மாயாதான். இதை கூட வெற்றி அடையணும்னு சொல்றாரு. மற்ற எந்த யுத்தமும் கிடையாது. மற்றபடி நமக்கு வெளியில போய் கத்தி போட்டு ரத்தம் சிந்திலாம் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. இது குப்தமான மாயா மீது வெற்றி அடையறோம். அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், அதோட குழந்தை குட்டிகள் மீது நம்ம வெற்றி அடைகிறோம். இது இப்போது புரிய வைக்கப்படுகிறது. எவ்வளவு குப்தமான விஷயமாகும் சொல்றாரு. யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை நீங்க அடையிறீங்க. இப்ப யோகா பவர் மூலமா தான் நம்ம உலக ராஜ்யத்தை அடையிறோம்னு சொல்றாரு. நாம் நமது சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்ம பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற வீட்டின் நினைவு தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு இந்த எல்லையற்ற வீட்டின் நினைவு தான் இருக்குது. இங்கு நாம் நடிப்பதற்காக
வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பரந்தாமத்தோடைய நினைவு தான் இருக்குது. இப்போ கடைசி ஸ்டேஜ் வந்துட்டோம்னா நமக்கு பரந்தாமம் தான் ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், மீண்டும் நமது வீட்டிற்கு செல்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த டிராமான்றது ஒரு நாடக மேடை, இங்கே நடிக்க வந்திருக்கோம், திரும்பவும் நம்ம பரந்தாமத்துக்கு போயிடுவோம். ஆத்மா எப்படி செல்கிறது என்பதையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது சொல்லி சொல்றாரு. ஆத்மா எப்படி போகுதுன்றத யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படி வருது, எப்படி போகுது, எப்படி நடிக்குது இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்றாரு. நாடகப்படி ஆத்மாக்கள் வந்தே ஆக வேண்டும். ஆனால் ட்ராமா படி எல்லாருமே வந்து நடிச்சு தான் ஆகணும். இது ஒரு ட்ராமா உருவாக்கி இருக்கிறார் இல்லையா, விளையாட்டு, அதனால எல்லாரும் மேலேருந்து வந்து தான் ஆகணுன்றாரு. நல்லது. இனிமேல் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த தேகதாரின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. சரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதத்தை நினைவு செய்வதாகும் சொல்லி சொல்றாரு. ஆகையால் யாருடைய பேர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தனது தேகத்தையும் கூட மறக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எதிர்காலத்திற்காக அடிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். புத்திசாலியாகி ஞான பாயிண்ட்ஸ்களை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். தந்தை என்ன புரிய வைத்தாரோ அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் சொல்லி சொல்றாரு. வரதானம், கல்ப கல்பம் வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தில் மாயை என்ற எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. செமையான வரதானம். மகாவீர் வெற்றியாளர் என்ற வரதானம் கொடுக்குறாரு. கல்ப கல்பமா நான் தான் வெற்றி அடைந்தேன். போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் தான் வெற்றியாளன். கல்ப கல்பமா மாயா மீது வெற்றி அடைஞ்ச ஆத்மா நான் என்ற நினைவின் ஆதாரத்துல இப்ப எதிரியை வரவேறுங்க, தயாரா இருங்க. இந்த மாயாவை எதிரிய வரவேறக்கூடிய மகாவீராயிடுங்க, வெற்றியாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. மகாவீர் வெற்றியாளர் குழந்தை சோதனை தாளை பார்த்து பயப்பட மாட்டார். நம்ம பாபா குழந்தையானோடனே மாயாட்ட இருந்து நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல தான் டெஸ்ட் பேப்பரே வரும். அது பாபா தான் அனுப்பி வைப்பார், சோதனைத்தாளை அனுப்பி வைப்பாரு. அதை பார்த்து யார் மகாவீர் வெற்றியாளர் குழந்தையோ அவங்க வந்து இது டிராமான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சும்மா இங்கே நடிக்கிறோம், இங்கே மாயா கூட விளையாடுறோம் அப்படின்ட்டு அந்த சோதனைத்தாளை டெஸ்ட் பேப்பரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏனெனில் பிற்காலதரிசியாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு 3 காலம் தெரியும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதாவது நேற்று நம்ம தேவதையா இருந்தோம், இன்னைக்கு நம்ம மனுஷனா இருக்கிறோம். இந்த மாயாவை வெற்றி அடைஞ்சு தேவதையா ஆக போறோம்னு தெரிஞ்சவங்க நமக்கு இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வரும்னு கூட அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க திரிகால தரிசியா இருக்கிறதுனால நான் கல்பத்திற்கும் வெற்றியாளன் என்பதை அறிவார். அவங்களுக்கு தெரியும் நான் வந்து போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சது, அதனால இந்த கல்பம் நான் வெற்றி தான் அடைவேன்றது அவங்களுக்கு தெரியும். பாபா என்னிடம் மாயாவை அனுப்பாதீர்கள். சில குழந்தைகள் யாரெல்லாம் பலகீனமா இருக்கிறாங்களோ அவங்க பாபாட்ட சொல்லுவாங்க, பாபா என்னிடம் மாயாவை அனுப்பாதீங்க, கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், சக்தி கொடுங்கள், என்ன செய்வது, ஏதாவது வழி கூறுங்கள் என்று மகாவீர் ஒருபோதும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி மகாவீர் ஆத்மா சொல்ல மாட்டாங்க, எனக்கு மாயாவை அனுப்பாதீங்க, கருணை காட்டுங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க, சக்தி கொடுங்க, எங்க எப்படியாவது காப்பாத்துங்க, ஏதாவது வழி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது கூட பலவீனமாகும் சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாமில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, நான் ஃபெயில் ஆகிடுவேன் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல, கொஞ்சம் நீங்களே சொல்லிடுங்க, இல்லைன்னா நீங்களே கையை பிடிச்சி எழுதி கொடுத்துருங்க எப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதான் இதெல்லாம் வந்து பலவீனம். அப்போ நம்ம எப்படி டீச்சரே செஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் டீச்சருக்கு தானே மார்க் வரும், நமக்கு எங்கேருந்து மார்க் வரும். அதான் சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து போர்க்காலத்தில் இருக்கிறோம், பாபா வந்து சொல்லி தான் கொடுப்பாரு, டெஸ்ட் பேப்பர் வரும்போது வேடிக்கை தான் பார்ப்பாரு. நம்ம அதை எப்படி ஜெயிக்கிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு மார்க் போடுவார். அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கை இது வந்து வாழ்க்கையில் வர டெஸ்ட் பேப்பர், அதனால் வாழ்க்கையில் வந்து ஐயோ ஐயோன்னு கத்தாமல் நம்ம வந்து மகாவீர் ஆத்மாவாக இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரையும் எப்படி கடந்து போகிறோம், இதுக்கு தான் பாபா மார்க் போடுவார். இதெல்லாம் 50 மார்க் போட்டு பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ யார் வந்து மகாவீர் ஆத்மாவோ இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, பலவீனமான வார்த்தைகள் வராது அவங்க வாயிலேருந்து. மகாவீரர்கள் எதிரியை என்ன சொல்லுவாங்க, நீ வா, ஆனால் நான் தான் வெற்றி அடைவேன் என்று வரவேற்பு செய்வார்கள். யார் மகாவீர் ஆத்மாவோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை போராடக்கூடியவர்கள், அதாவது அந்த காலத்துலலாம் போர் காட்டுவாங்கள்ல, தைரியமாக போராடுவாங்க. அந்த மாதிரி எதிரியை நீங்கள் வா, நீ வா, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் ஒரு கை பார்த்துறேன்னு சொல்லிட்டு தைரியமாக இருப்பாங்க. நான் தான் வெற்றி அடைவேன்னு சொல்லி மாயா கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாயாவை வரவேற்பு செய்வார்கள்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன், காலத்தின் தகவல். இப்போ காலத்தினுடைய
எச்சரிக்கை நமக்கு என்ன வந்திருக்குன்னா, ஏன்னா காலம் சீக்கிரம் முடிய போகுது. அதனால சொல்லுது, காலம் நம்மகிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சமமாகுங்கள் மற்றும் சம்பன்னமாகுங்கள். பாபாவுக்கு சம ஆகுங்கள். பாபா கிட்ட என்னென்ன இருக்குல்லோ, பாபாவோட சக்தி, குணங்கள், ஞானம் எல்லாத்துலேயும் சமமாயிருங்க. மற்றும் எல்லாத்துலேயுமே சம்பன்ன ஆகுங்கள். அவருடைய குணம், சக்தி, ஞானத்துல அவர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்துலேயுமே சம்பன்ன ஆயிடுங்க. சம்பன்னம்னா முழுமை பெறுங்கன்னு அர்த்தம். முழுமை அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி காலம் நமக்கு சொல்லுதுன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரே அவ்யக்த இஷாரே என்ன கொடுக்குறாருன்னா, ஏகாந்த வசியாகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்தல் கொண்டு வாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒன்று ஏகாந்தம், மற்றொன்று ஏகாகிரதா. அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி அடையணும்னா ஒன்று ஏகாந்தம், தனிமை. தனிமைனா உடல்ல இருந்தாலும் நெற்றி பூர்வத்தில் நான் ஆத்மா இருக்கிறேன். எல்லாரும் கூட இருந்தால் கூட நீங்கள் தனிமையாக நெற்றி பூர்வத்தில் உட்காந்துருக்கணும். அந்த உடல் உணர்வில் இல்லாமல் நெற்றி பூர்வத்தில் ஆத்ம உணர்வில் உட்காந்துருக்கணும். இன்னொன்று ஒருநிலைப்படுத்துதல், ஏகாகிரதா. ஒருநிலைப்படுத்தி மனசு புத்தியை ஒருங்கிணைச்சு பாபா நினைக்கணும். ஏன்னா மனசு புத்தி அலப்பாயம். நம்ம ஒரு இடத்துல தான் இருப்போம், ஆனால் நம்ம புத்தி அங்கங்கே சுற்றிட்டு வரும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்ட்டு. அதனால் ஏகாகிரகத்தான்றது ஒருநிலைப்படுத்துதல். இந்த 2 விதியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எவ்வாறு உங்களுடைய நினைவு சின்னங்களின் மூலம் வெற்றி அடைபவர்கள் விசேஷமாக 2 விதிகளை கடைபிடிக்கிறாங்க. நம்ம நினைவு சின்னத்தை பார்த்தே 2 விதிகளை கடைபிடிக்கிறாங்களாம். என்னன்னா ஏகாந்தவாசி அப்புறம் ஏகாகிரதா. இதை 2த்தையும் நம்ம நினைவு சின்னத்தை பார்த்து தான் அவங்க கடைபிடிக்கிறாங்களாம். இந்த விதியையே நீங்களும் இப்போ சாகாரத்தில் கொண்டு வாருங்கள். ஏகாகிரதா குறைகின்ற காரணத்தினால்தான் திட நம்பிக்கையிலும் குறை ஏற்படுகிறது. இப்போ இந்த ஒருநிலைப்படுத்துகிற சக்தி இல்லாதனால தான் இந்த நிச்சய புத்தி கூட ஆட்டங்காணுது. திட நம்பிக்கையில் கூட குறை ஏற்படுது. ஏகாந்தவாசியில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால தான் சாதாரண சங்கல்பம் விதையை பலவீனமாக ஆக்கிறது. இப்போ ஏகாந்தவாசியாக இருக்காதனால, ஒருவர் நினைவில் உள்ளடங்காதனால, அதில் குறை வர்றதுனால தான் நம்மளுடைய சாதாரண எண்ணங்கள் நம்மளுடைய விதையை பலவீனமாக ஆக்கிடுதுன்றார். சாதாரணமாக நான் யார் தெரியுமா, நான் இந்த உடம்பு தான், சாதாரணமாக வாழறது. எனக்கு நோய் வந்தால் எனக்கு வலிக்கும், எனக்கு அடுத்தவங்க திட்டினா எனக்கு வலிக்கும், நான் அழுவேன், பயப்படுவேன், கவலைப்படுவேன். இதெல்லாம் அந்த சாதாரண சங்கல்பம் நம்மளுடைய விதையை, சக்திசாலியான விதையை பலவீனமாக ஆக்கிடுது. அப்போ நான் ஆத்மா, நான் சோல் கான்சியஸில் இருக்கேன். நான் யார் தெரியுமா, சர்வ சக்திவானோட குழந்தை. எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, கவலை அப்படின்னா என்ன, நான் சர்வ சக்திவானுடைய மாஸ்டர், சர்வ சக்திவான் குழந்தை, சக்திசாலியான ஆத்மா. இப்படியெல்லாம் விதைய போடும்போது அந்த சிரேஷ்டமான சங்கல்பங்கள் வரும்போது நம்ம பலவீனமாக ஆக மாட்டோம். ஆகையால் இந்த விதியின் மூலம் வெற்றி சுரூபமாக இப்போ ஆகுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இந்த விதி மூலமாக இப்போ வெற்றி சுரூபமாக ஆயிருங்க. அதாவது இந்த ஏகாந்தவாசி 2 விதி கடைபிடிக்க சொல்கிறார். ஏகாந்தவாசி மற்றும் ஏகாகிரதா, இந்த 2 விதியை கடைபிடிங்க. அதன் மூலமாக வெற்றி சுரூபமாக ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.